Olitri Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி மகாத்மா காந்தியில் சுயராஜ்யம் மற்றும் முழு சுதந்திரத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. ஏனெனில் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் சீர்திருத்தங்களுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது. 1919 ஆண்டு மார்ச் 21ஆம் நாள் மற்றும் ஏப்ரல் 13ஆம் நாட்களில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. மார்ச் 1919 ஆண்டில் ரவுலட் சட்டம் தேச துரோக சோதனைகளில் பிரதிவாதிகளின் உரிமைகளை இடைநிறுத்தியது. இந்தியர்களால் ஒரு அரசியல் விழிப்புணர்வு என்றும் பிரிட்டிஷாரால் அச்சுறுத்தலாகவும் கருதப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை மற்றும் வெற்றிடமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த சட்டம் காந்தியை சத்தியாகிரகம் என்ற கருத்தை கருத்தரிக்க தூண்டியது. அவர் சுதந்திரத்திற்கு ஒத்ததாக கருதினார். இந்த யோசனை அடுத்த மாதம் ஜவஹர்லால் நேருவால் அங்கீகரிக்கப்பட்டது. ஏனென்றால் படுகொலை சுதந்திரத்திற்கு குறைவானது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற நம்பிக்கையை ஆதரித்தது. ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியின் திட்டமிடல் பிரிட்டிஷ் தொழில்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உட்பட இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் பொருளாதாரத்தையும் நிலைநிறுத்திய எந்த ஒரு செயலிலிருந்தும் தங்கள் உழைப்பை திரும்பப் பெற அனைத்து இந்தியர்களையும் வற்புறுத்தியது. காதி சுழற்றுவதன் மூலம் தன்னம்பிக்கையை ஊக்குவிப்பதோடு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்குவதும் ஆங்கில ஆடைகளை அகற்றுவதும் மட்டுமல்லாமல் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் துருக்கியில் கிலாபத்தை மீட்டெடுக்கவும் தீண்டாமையை முடிவுக்கு கொண்டு வரவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன் விளைவாக பொதுமக்கள் நடத்திய கூட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்கள் 1921ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் அன்று ஜவஹர்லால் நேரு மற்றும் அவரது தந்தை மோட்டிலால் நேரு இருவரையும் முதலில் கைது செய்ய வழிவகுத்தது. இது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இந்திய சுதந்திரத்திற்கான இயக்கங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதன் பின்னர் விடுவிக்கப்பட்ட இருவரும் ஒத்துழையாமை இயக்கத்தில் மீண்டும் போராடினர். அப்போது கிளர்ச்சியின் தாக்கம் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு மொத்த அதிர்ச்சியாகவும் மில்லியன் கணக்கான இந்திய தேசியவாதிகளுக்கு பாரிய ஊக்கமாகவும் இருந்தது. நாட்டில் ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டு பல இந்திய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. இந்திய பொருட்கள் ஊக்குவிக்கப்பட்டன. பிப்ரவரி 5ஆம் நாள் 1922ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் கோராக்பூர் மாவட்டத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற சிறிய நகரத்தில் மோதல் ஏற்பட்டது. ஒரு மதுபான கடையை மறியல் செய்யும் சில தன்னார்வலர்களை ஒரு போலீஸ் அதிகாரி தாக்கினார். அங்கு கூடியிருந்த விவசாயிகள் கூட்டம் முழுவதும் காவல் நிலையத்திற்கு சென்றது. இந்த கும்பல் சுமார் 22 காவல்துறையினருடன் போலீஸ் நிலையத்துக்கு தீ வைத்தது. மகாத்மா காந்தி இந்த கிளர்ச்சி நிச்சயமாக நடப்பதாக உணர்ந்தார். மேலும் கிளர்ச்சி அதன் அகிம்சை தன்மையை இழந்துவிட்டதாக ஏமாற்றம் அடைந்தார். போலீஸ் மற்றும் கோபமான கும்பல்கள் ஒருவருக்கொருவர் முன்னும் பின்னுமாக தாக்கி இடையில் பொதுமக்களை பலி கொடுத்ததால் இயக்கம் வன்முறை போட்டியாக சிதைவதை அவர் விரும்பவில்லை. அனைத்து எதிர்ப்பும் முடிவுக்கு வருமாறு காந்தி இந்திய மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். 3 வாரங்கள் வேகமாக இதனை நிறுத்த முயன்றார். முயற்சி பயனளிக்கவில்லை. ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார் காந்தி. சௌரி சௌரா சம்பவம் காரணமாக ஒத்துழையாமை இயக்கம் திரும்பப் பெறப்பட்டது. அவர் தேசிய கிளர்ச்சியை ஒரு கையால் நிறுத்தியிருந்தாலும் மார்ச் 10ஆம் நாள் 1922இல் காந்தி கைது செய்யப்பட்டார். மார்ச் 18ஆம் நாள் 1922ஆம் ஆண்டு அன்று தேச துரோக பொருட்களை வெளியிடப்பட்டதற்காக அவர் 6 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இது இயக்கத்தை அடக்குவதற்கு வழிவகுத்தது. அதைத் தொடர்ந்து மற்ற தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். இப்படி அகிம்சையின் மூலம் தொடங்கிய இயக்கம் போராட்டத்தின் மூலம் நிறுத்தப்பட்டு காந்திக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. ரூடால்ஃப் கிறிஸ்டியன் கால் டீசல் மார்ச் 18ஆம் நாள் 1858ஆம் ஆண்டு அன்று பிறந்தார். இவர் ஒரு ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் மற்றும் இயந்திர பொறியியலாளர் ஆவார். இவர்தான் முதலில் டீசல் இயந்திரத்தின் கண்டுபிடிப்புக்கு பிரபலமானவர். டீசல் பிரான்சின் பாரிஸில் எலிஸ் மற்றும் தியோடர் தம்பதியினருக்கு பிறந்த 3 குழந்தைகளில் 2வது குழந்தைதான் டீசல். அவருக்கு 12 வயது இருக்கும் பொழுது பிராங்கோ புரூசிய போர் வெடித்தது. அதனால் அவரது குடும்பத்தினர் பாரிஸை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அவர்கள் இங்கிலாந்தின் லண்டனில் குடியேறினர். அங்கு டீசல் ஒரு ஆங்கில பள்ளியில் பயின்றார். எவ்வாறாயினும் யுத்தம் முடிவடைவதற்கு முன்னர் டீசலின் தாயார் அவரை தனது அத்தை மற்றும் மாமா பார்பரா ஆகியோருடன் அனுப்பினார். அங்கு அவரது மாமாவிடம் கணிதம் கற்றார். காலங்கள் கடந்து 14 வயதில் டீசல் தான் பொறியியலாளராக விரும்புவதாக தனது பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்.
1873ஆம் ஆண்டில் தனது அடிப்படை கல்வியை தனது வகுப்பின் உச்சியில் முடித்த பின்னர் புதிதாக நிறுவப்பட்ட ஆக்ஸ்பர்க்கின் தொழில்துறை பள்ளியில் சேர்ந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முனிச்சின் ராயல் பவேரியன் பாலிடெக்னிக் நிறுவனத்திடமிருந்து ஒரு தகுதி உதவித் தொகையை பெற்றார். அவர் தனது பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக ஏற்றுக்கொண்டார். முனிச்சில் டீசல் படித்து முடித்த பின்னர் அவரது பேராசிரியர்களில் ஒருவர் கார்ல் வான் லிண்டே என்பவர் டைபாய்டு காய்ச்சலால் நோய்வாய்ப்பட்டு இருந்துள்ளார். இதனால் டீசலுக்கு தனது வகுப்பில் பட்டம் பெற முடியாமல் போனது. சோர்ந்து போகாத டீசல் அடுத்த தேர்வு தேதிக்காக காத்திருந்த போது சுவிட்சர்லாந்தின் வின்தூரில் உள்ள சல்சர் பிரதர்ஸ் மெஷின் ஒர்க்ஸில் நடைமுறை பொறியியல் அனுபவத்தை பெற்றார். டீசல் 1880ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மிக உயர்ந்த கல்வி கௌரவங்களுடன் பட்டம் பெற்றார். அத்துடன் பாரிஸுக்கு திரும்பினார். அங்கு அவர் தனது முன்னாள் மியூனிக் பேராசிரியரான கார்ல் வான் லிண்டேவுக்கு நவீன குளிர்பதனம் மற்றும் பனி ஆலையின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்துடன் உதவினார். 1 வருடம் கழித்து டீசல் ஆலையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். 1883ஆம் ஆண்டில் டீசல் மார்த்தா ஃப்ரஷை மணந்தார். மேலும் லிண்டேவுக்காக தொடர்ந்து பணியாற்றினார். ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் இரண்டிலும் ஏராளமான காப்புரிமைகளை பெற்றார். 1890ஆம் ஆண்டின் முற்பகுதியில் டீசல் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பெர்லினுக்கு குடிபெயர்ந்தார். லிண்டேவின் பெருநிறுவன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் நிர்வாகத்தில் நீராவியுடன் பணிபுரிந்தார். அத்துடன் வெப்ப செயல்திறன் மற்றும் எரிபொருள் செயல்திறன் பற்றிய அவரது ஆராய்ச்சி அம்மோனியா நீராவியை பயன்படுத்தி நீராவி இயந்திரத்தை உருவாக்க வழிவகுத்தது. இருப்பினும் சோதனைகளின் போது இயந்திரம் வெடித்து கிட்டத்தட்ட அவரை கொன்றது. உயர் சுருக்க சிலிண்டர் அழுத்தங்கள் குறித்த அவரது ஆராய்ச்சி இரும்பு மற்றும் எஃகு சிலிண்டர் தலைகளின் வலிமையை சோதித்தது. இது ஒரு ஓட்டத்தின் போது வெடித்தது. அவர் பல மாதங்கள் ஒரு மருத்துவமனையில் தனது வாழ்க்கையை கழித்தார். அதைத் தொடர்ந்து உடல்நலம் மற்றும் கண் பார்வை பிரச்சினைகள் அவருக்கு ஏற்பட்டது. கார்ல் வான் லிண்டேவின் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டதிலிருந்து டீசல் அவர்கள் மிகவும் வெப்பமான திறமையான கார்னோட் சுழற்சியின் அடிப்படையில் உள் எரிப்பு இயந்திரத்தை வடிவமைக்க விரும்பினார். அவர் அந்த யோசனையில் பல ஆண்டுகள் பணியாற்றினார். மேலும் 1892ஆம் ஆண்டில் தனது கோட்பாட்டை நிறைவு செய்ய கருதினார். அதே ஆண்டு டீசலுக்கு ஜெர்மன் காப்புரிமை DRP 67207 வழங்கப்பட்டது. 1893ஆம் ஆண்டில் நீராவி இயந்திரம் மற்றும் இன்று அறியப்பட்ட எரிப்பு இயந்திரங்களை மாற்றுவதற்கான ஒரு பகுத்தறிவு, வெப்ப இயந்திரத்தின் கோட்பாடு மற்றும் கட்டுமானம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அவர் 1892 தொடக்கத்திலிருந்து இதற்காக பணிபுரிந்து வந்தார். இந்த கட்டுரை டீசல் இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது. 1893ஆம் ஆண்டு கோடையில் டீசல் தனது ஆரம்ப கோட்பாடு தவறானது என்பதை உணர்ந்தார். இது 1893இல் திருத்தப்பட்ட கோட்பாட்டிற்கான மற்றொரு காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வழிவகுத்தது. வெப்ப இயக்கவியல் மற்றும் எரிபொருள் செயல்திறனில் தத்துவார்த்த மற்றும் நடைமுறை தடைகளை டீசல் புரிந்து கொண்டார். எரிபொருளில் கிடைக்கும் 90% ஆற்றல் ஒரு நீராவி இயந்திரத்தில் வீணடிக்கப்படுவதை அவர் அறிந்திருந்தார். இயந்திர வடிவமைப்பில் அவரது பணி அதிக செயல்திறன் விகிதங்களின் குறிக்கோளால் இயக்கப்படுகிறது. அவரது இயந்திரத்தில் சுருக்க பக்கவாதத்தின் முடிவில் எரிபொருள் செலுத்தப்பட்டது. அத்துடன் சுருக்கத்தின் விளைவாக அதிக வெப்பநிலையால் பற்ற வைக்கப்பட்டது. 1893 முதல் 1897ஆம் ஆண்டு வரை ஆக்ஸ்பர்க்கில் மான்சேயின் இயக்குனர் ஹென்ரிச் வான் புஷ் ரூடால்ஃப் டீசலுக்கு தனது கருத்துக்களை சோதித்து வளர்க்க வாய்ப்பளித்தார். கிடைத்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டது. காரணம், முதல் வெற்றிகரமான டீசல் இயந்திரம் 1897ஆம் ஆண்டில் இயங்கியது. அந்த இயந்திரம் தற்போது முனிச்சில் உள்ள ஜெர்மன் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ரூடால்ஃப் டீசல் ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளில் தனது வடிவமைப்பிற்கான காப்புரிமையை பெற்றார். இப்பெருமைக்குரிய மனிதனின் பயணம் மிகப்பெரியது என்றாலும் அவரது மறைவு ஒரு கேள்விக்குறியாகவே முடிந்தது. டீசல் பொறியை கண்டுபிடித்த மிகப்பெரிய சாதனையையும் எதிர்கால தேவையையும் நிறைவுக்கு கொண்டு வந்த ரூடால்ஃப் டீசல் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. அல்ஜீரிய சுதந்திர போர் அல்லது அல்ஜீரிய புரட்சி என்று அழைக்கப்படும் அல்ஜீரிய போர் என்பது பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரிய தேசிய விடுதலை முன்னணியில் 1954ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை நடந்த போராகும். இந்த போர் அல்ஜீரியா பிரான்சிலிருந்து சுதந்திரம் பெற வழிவகுத்தது. இது ஒரு முக்கியமான காலனித்துவமயமாக்கல் போராக கருதப்பட்டது. இது கொரில்லா போர், மேக்விஸ் சண்டை மற்றும் சித்திரவதைகளின் பயன்பாடு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்ட ஒரு சிக்கலான மோதலாகும்.
இந்த மோதலானது வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையிலான உள்நாட்டு போராக மாறியது. யுத்தம் முக்கியமாக அல்ஜீரியாவின் பிரதேசத்தில் நடந்தது. பிரான்சில் பெருநகரங்களில் விளைவுகள் ஏற்பட்டன. 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் அன்று தேசிய விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களால் திறம்பட தொடங்கப்பட்டது. டுசைன் ரூஜ் போது மோதல் பிரான்சில் கடுமையான அரசியல் நெருக்கடிகளுக்கு வழிவகுத்தது. இதனால் 4வது பிரெஞ்சு குடியரசின் வீழ்ச்சி 5வது குடியரசால் மாற்றப்பட்ட ஜனாதிபதி பதவிக்கு மாற்றப்பட்டது. பிரெஞ்சு படைகள் பயன்படுத்திய முறைகளின் மிருகத்தனம் அல்ஜீரியாவில் இதயங்களையும் மனதையும் வெல்லத் தவறியது. பெருநகர பிரான்சில் ஆதரவை அந்நியப்படுத்தியது மற்றும் வெளிநாடுகளில் பிரெஞ்சு கௌரவத்தை இழிவுபடுத்தியது. யுத்தம் இழுக்கப்படுகையில் பிரெஞ்சு பொதுமக்கள் மெதுவாக அதற்கு எதிராக திரும்பினர். அத்துடன் அமெரிக்கா உட்பட பிரான்சின் முக்கிய கூட்டாளிகள் பலர் பிரான்சுக்கு ஆதரவளிப்பதில் இருந்து அல்ஜீரியா மீதான ஐநா விவாதத்தில் இருந்து விலகினர். சுதந்திரத்திற்கு ஆதரவாக அல்ஜீரியஸ் மற்றும் பல நகரங்களில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமையை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு பிறகு 5வது குடியரசின் முதல் ஜனாதிபதியான சார்லஸ் டி கோலே எஃப்எல்என் உடன் தொடர் பேச்சுவார்த்தைகளை திறக்க முடிவு செய்தார். மார்ச் 1962இல் ஏவியன் உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டதன் மூலம் இவை முடிவடைந்தன. ஏப்ரல் 8ஆம் நாள் 1962ஆம் ஆண்டு அன்று வாக்கெடுப்பு நடந்தது. பிரெஞ்சு வாக்காளர்கள் ஏவியன் உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தனர். இறுதி முடிவு இந்த ஒப்பந்தத்தின் ஒப்புதலுக்காக ஆதரவாக 91% இருந்தது. ஜூலை 1ஆம் நாள் அன்று ஒப்பந்தங்கள் அல்ஜீரியாவில் 2வது வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டன. அங்கு 99.72% பேர் சுதந்திரத்திற்கு வாக்களித்தனர். அதற்கு எதிராக 0.28% பேர் மட்டுமே இருந்தனர். 1962இல் சுதந்திரத்திற்கு பிறகு எஃப்எல்என் பழிவாங்கலுக்கு பயந்து சில மாதங்களுக்குள் பிரான்சுக்கு தப்பி ஓடினார். ஏராளமான அகதிகளை ஏற்கும் அளவிற்கு பிரெஞ்சு அரசாங்கம் முற்றிலும் தயாராக இல்லை. இது பிரான்சில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பிரெஞ்சு மற்றும் அல்ஜீரிய அதிகாரிகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று அறிவித்ததால் பிரெஞ்சுக்காரர்களுக்காக பணியாற்றிய அல்ஜீரிய முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் நிராயுதபாணியாக விடப்பட்டனர். இருப்பினும் குறிப்பாக ஹர்கிஸ் பிரெஞ்சு இராணுவத்துடன் உதவியாளர்களாக பணியாற்றியவர்கள் அத்துடன் துரோகிகளாக கருதப்பட்டார்கள். மேலும் பலர் எஃப்எல்என் அல்லது லிஞ்ச் கும்பல்களால் கொலை செய்யப்பட்டனர். பெரும்பாலும் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் சுமார் 90,000 மக்கள் பிரான்சுக்கு தப்பிச் செல்ல முயன்றனர். சிலர் தங்கள் பிரெஞ்சு அதிகாரிகளின் உதவியுடன் உத்தரவுகளுக்கு எதிராக செயல்பட்டனர். அல்ஜீரியாவின் சுதந்திரத்தை நாடிய எஃப்எல்எனின் நாடு கடத்தப்பட்ட பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரிய குடியரசின் தற்காலிக அரசாங்கத்தால் பிரான்சால் ஏவியன் லெஸ் பெயின்ஸ் மற்றும் பிரான்சில் 1962ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் நாள் அன்று கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஏவியன் ஒப்பந்தங்கள் உள்ளடக்கின. பிரான்சிலிருந்து இந்த ஒப்பந்தங்கள் அல்ஜீரிய போரை மார்ச் 19ஆம் தேதி பிரகடனப்படுத்திய ஒரு முறையான போர் நிறுத்தத்துடன் முடித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவு பரிமாற்றத்தின் யோசனையை முறைப்படுத்தியது. இப்படி ஏவியன் உடன்படிக்கையின் மூலம் அல்ஜீரிய சுதந்திர போர் முடிவுக்கு வந்த தினம் வரலாற்றில் இன்று. 1861 முதல் 1865ஆம் ஆண்டுகள் வரை இருந்த அமெரிக்க கூட்டமைப்பு நாடுகளின் தற்காலிக மற்றும் நிரந்தர சட்டமன்றமாக கான்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் இருந்தது. அதன் நடவடிக்கைகள் தெற்கு புரட்சிக்கு ஒரு புதிய தேசிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளில் அக்கறை கொண்டிருந்தது. கூட்டமைப்பின் இருப்பு முழுவதும் நீடிக்க வேண்டிய ஒரு போரை தொடரவும் காரணமாய் இருந்தது. முதலில் இது ஒரு தற்காலிக மாநாடாக மாண்ட்கோமேரி, அலபாமா மற்றும் வர்ஜீனியாவின் ரிச்மண்ட் ஆகிய இடங்களில் சந்தித்தது. நிரந்தர சட்டமன்றத்தின் முன்னோடி கூட்டமைப்பு நாடுகளின் தற்காலிக காங்கிரஸ் இருந்தது. இது கூட்டமைப்பை ஒரு மாநிலமாக நிறுவ உதவியது. நவம்பர் 1863ஆம் ஆண்டில் மாநிலங்கள், அகதி காலனிகள் மற்றும் இராணுவ முகாம்களில் நடைபெற்ற தேர்தல்களை தொடர்ந்து 1வது கூட்டமைப்பு காங்கிரஸ் 4 அமர்வுகளில் கூடியது. 1863ஆம் ஆண்டு தேர்தல்கள் பல முன்னாள் ஜனநாயகவாதிகள் முன்னாள் விக்ஸிடம் தோற்றதற்கு வழிவகுத்தனர். 2வது கூட்டமைப்பு காங்கிரஸ் நவம்பர் 7ஆம் நாள் 1864ஆம் ஆண்டு தொடங்கி
1865 ஆண்டு மார்ச் 18ஆம் நாள் அன்று முடிவடைந்த இராணுவ பிரச்சார பருவத்தில் ஒரு கூட்டத்தை தொடர்ந்து 2 அமர்வுகளில் கூடியது. அமெரிக்காவிலிருந்து சுதந்திரத்திற்கான போரை வென்றெடுப்பதற்கு கூட்டமைப்பு காங்கிரசின் அனைத்து சட்டமன்ற பரிசீலனைகளும் 2ஆம் நிலையை அடைந்தன. ஜெஃபர்சன் டேவிசன் போர் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக முன்மொழிவுகளுக்கு மாற்றாக விவாதிப்பது போன்ற விவாதங்கள் இதில் அடங்கும். இவை இரண்டும் பெரும்பாலும் விளைவுகளை பொருட்படுத்தாமல் முரண்பாடாக கண்டிக்கப்பட்டது. காங்கிரஸ் என்ன செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் குறைவாகவே நடத்தப்பட்டது. ஆரம்பகால போர்க்கள வெற்றிகளுக்கு மத்தியில் தென்னக மக்களிடமிருந்து சில தியாகங்கள் கேட்கப்பட்டன. காங்கிரசும் ஜனாதிபதி டேவிஸும் அத்தியாவசிய உடன்பாட்டில் இருந்தனர். போரின் 2ஆம் பாதியில் டேவிஸ் நிர்வாகத்தின் வேலை திட்டம் மிகவும் கூறப்பட்டது. மேலும் 1863ஆம் ஆண்டின் இடைக்கால தேர்தல்களுக்கு முன்பே சட்டத்தை உருவாக்கும் பணியில் காங்கிரஸ் உறுதியளித்தது. இது நிர்வாக முன்மொழிவுகளை மாற்றத் தொடங்கியது, அதன் சொந்த நடவடிக்கைகளை மாற்றியது மற்றும் சில நேரங்களில் அது செயல்பட மறுத்துவிட்டது. இது சில முக்கிய கொள்கைகளை தொடங்கினாலும் பெரும்பாலும் நிர்வாகத்தின் விவரங்களுடன் தன்னை பற்றி கொண்டது. கூட்டமைப்பு சுதந்திரத்திற்கான அதன் பக்தி இருந்த போதிலும் டேவிஸின் ஆதரவாளர்களால் அவ்வப்போது சுதந்திரம் கிடைத்ததாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் தன்னை அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கருத்து வேறுபாடு கொண்ட பத்திரிகைகளில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சமயம் அமெரிக்க உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கூட்டமைப்பு நாடுகளின் காங்கிரஸ் கடைசியாக ஒத்திவைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. இன்றைய சொல்லுவெல்லு போட்டிக்கான கேள்வி: எத்தனை விமான நிலையங்களை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? பாரிஸ் கம்யூன் என்பது ஒரு தீவிர சோசலிச மற்றும் புரட்சிகர அரசாங்கமாகும். இது பாரிஸை 1871ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் நாள் முதல் மே 28ஆம் நாள் வரை ஆட்சி செய்தது. 1870ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் அன்று பிராங்கோ பிரஷியன் போரில் செடான் போரில் பிரான்ஸ் தோல்வியடைந்த பின்னர் 3ஆம் நெப்போலியன் பேரரசர் பிரஷின் அதிபர் ஓட்டோவா வான் பிஸ்மார்க்கிடம் சரணடைந்தார். செய்தி மறுநாள் பாரிஸை அடைந்தபோது அதிர்ச்சியும் கோபமும் நிறைந்த கூட்டங்கள் தெருக்களுக்கு வந்தனர். அந்த நேரத்தில் பேரரசரின் மனைவியும் செயல்படும் ரிஜண்டுமான பேரரசர் யூஜனி டி மோண்டி ஜோ நகரத்தை விட்டு வெளியேறினார். 2ஆம் பேரரசின் அரசாங்கம் விரைவாக சரிந்தது. தேசிய சட்டமன்றத்தின் குடியரசுக் கட்சி மற்றும் தீவிர பிரதிநிதிகள் ஹோட்டல் டி வில்லேவுக்கு சென்று புதிய பிரெஞ்சு குடியரசை பிரகடனப்படுத்தினர். மேலும் தேசிய பாதுகாப்பு அரசாங்கத்தை அமைத்தனர். செடானில் பேரரசரும் பிரெஞ்சு இராணுவமும் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் போர் தொடர்ந்தது. ஜெர்மன் இராணுவம் விரைவாக பாரிஸை நோக்கி அணிவகுத்தது. 1870ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாளின் வாக்கில் ஜெர்மன் இராணுவம் பாரிஸை சூழ்ந்து பிரெஞ்சு முன்வரிசையில் இருந்து 2000 மீட்டர் முகாமிட்டது. ஜெனரல் ட்ரூச்வின் கட்டளையின் கீழ் பாரிஸில் வழக்கமான பிரெஞ்சு இராணுவம் அந்த வரிசையில் 50,000 தொழில்முறை வீரர்களை மட்டுமே கொண்டிருந்தது. பிரெஞ்சு முதல் வரிசை வீரர்களில் பெரும்பாலானோர் போர்க்கைதிகள் அல்லது மெட்ஸில் சிக்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் ஜெர்மானியர்களால் சூழப்பட்டவர்கள். ஜெர்மானியர்கள் நகரத்தை சுற்றி வளைத்த போது தேசிய பாதுகாப்பு அரசாங்கத்திற்கு தன்னை காத்துக்கொள்ள சில வீரர்கள் இருப்பதைக் கண்ட தீவிரவாத குழுக்கள் அதற்கு எதிராக முதல் ஆர்ப்பாட்டங்களை தொடங்கினர். செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று முக்கிய தொழிலாளர் வர்க்க அண்டை நாடுகள் தேசிய காவலர் பிரிவுகள் நகரின் மைய பகுதிக்கு அணிவகுத்து சென்று ஒரு புதிய அரசாங்கத்தை கூறியது. தேசிய பாதுகாப்பு அரசாங்கத்திற்கு விசுவாச வழக்கமான இராணுவ பிரிவுகள் அவர்களை சந்தித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் இறுதியில் அமைதியாக கலைந்து சென்றனர். அக்டோபர் 5ஆம் தேதி 5000 எதிர்ப்பாளர்கள் பெல்லிவில்லிலிருந்து ஹோட்டல் டி வில்லேவுக்கு அணிவகுத்து சென்றனர். உடனடியாக நகராட்சி தேர்தல்கள் மற்றும் துப்பாக்கிகள் கோரினர். அக்டோபர் 8ஆம் தேதி முதல் சர்வதேசத்தின் யூஜின் வாலின் தலைமையிலான தேசிய காவல் படையிலிருந்து பல ஆயிரம் வீரர்கள் லாங் லைவ் தி கம்யூன் என்று கோஷமிட்டு மையத்திற்கு அணிவகுத்து சென்றனர். ஆனால் அவர்களும் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி கலைந்து சென்றனர். அதன் பின்னர் 1871ஆம் ஆண்டு ஜனவரி 11 முதல் 19ஆம் நாள் வரை பிரெஞ்சு படைகள் 4 முனைகளில் தோற்கடிக்கப்பட்டன. பாரிஸ் ஒரு பஞ்சத்தை எதிர்கொண்டது. ஜனவரி 22ஆம் நாள் அன்று 3 அல்லது 400 தேசிய காவலர்கள் மற்றும் தீவிர குழுக்களின் உறுப்பினர்கள், பெரும்பாலும் பிளாங்கிஸ்டுகள், ஹோட்டல் டீவில்லுக்கு வெளியே கூடினர்.
ஆர்ப்பாட்டக்காரர்கள் இராணுவத்தை சிவில் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க வேண்டும் என்றும் உடனடியாக ஒரு கம்யூனின் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். வளிமண்டலம் பதட்டமாக இருந்தது. பிற்பகலில் இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு வெடித்தது. ஒவ்வொரு பக்கமும் முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. 6 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர். பாரிஸில் ஆர்ப்பாட்டம் நடந்த அதே நேரத்தில் போர்டியாக்ஸில் உள்ள தேசிய பாதுகாப்பு அரசாங்கத்தின் தலைவர்கள் போரை தொடர முடியாது என்று முடிவு செய்திருந்தனர். ஜனவரி 26 அன்று அவர்கள் பாரிஸுக்கு சிறப்பு நிபந்தனைகளுடன் போர் நிறுத்தம் மற்றும் போர்க்கப்பலில் கையெழுத்திட்டனர். இந்த நகரம் ஜெர்மானியர்களால் ஆக்கிரமிக்கப்படாது. வழக்கமான வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கைவிடுவார்கள், ஆனால் சிறைபிடிக்கப்பட மாட்டார்கள். பாரிஸ் 200 மில்லியன் பிராங்குகளுக்கு இழப்பீடு வழங்கும் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. ஜூல்ஸ் பாவரின் வேண்டுகோளின் பேரில் பிஸ்மார்க் தேசிய காவலரை நிராயுதபாணியாக்க ஒப்புக்கொண்டார். போரின் முடிவில் வழக்கற்று போன 400 முகவாய் ஏற்று வெண்கல பீரங்கிகள் பாரிஸ் பொதுமக்களால் சந்தா மூலம் ஓரளவு செலுத்தப்பட்டது. இப்போது தீவிரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் தேசிய காவல் படையின் புதிய மத்திய குழு தொழிலாள வர்க்க அண்டை நாடுகளில் உள்ள பூங்காக்களில் பீரங்கிகளை வைக்க முடிவு செய்தது. பீரங்கிகளை தேசிய அரசாங்க தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு உறுதியாக இருந்தனர். பல புரட்சியாளர்களின் நண்பரான பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். சில பீரங்கிகள் பாரிஸில் இருக்கும், மீதமுள்ளவை இராணுவத்திற்கு செல்லும். இருப்பினும் தியஸ் மற்றும் தேசிய சட்டமன்றம் அந்த திட்டங்களை ஏற்கவில்லை. தலைமை நிர்வாகி விரைவில் பாரிஸில் ஒழுங்கையும் தேசிய அதிகாரத்தையும் மீட்டெடுக்க விரும்பினார். பீரங்கிகள் அந்த அதிகாரத்தின் அடையாளமாக மாறியது. இது பாரிஸின் தீவிரவாத கருத்தை மேலும் தூண்டியது. ஆர்ப்பாட்டங்களின் அழுத்தத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்க தேசிய சட்டமன்றத்தையும் அரசாங்கத்தையும் பாரிஸுக்கு பதிலாக போர்டியாக்ஸிலிருந்து வெர்சாய்ஸுக்கு நகர்த்தவும் தியஸ் முடிவு செய்தார். இது தேசிய காவலர் மற்றும் தீவிர அரசியல் கிளப்புகளை மேலும் கோபப்படுத்தியது. இதன் விளைவாக பாரிஸ் கம்யூனின் பிரகடனத்தில் பிரெஞ்சு குடியரசின் அதிபர் அடோல்ஃப் தியஸ் பாரிஸை வெளியேற்ற உத்தரவிட்ட தினம் வரலாற்றில் இன்று. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு. பசங்களுக்கு படிக்கிறது ஒரு சந்தோஷமான இதாக இருக்குமே தவிர அது ஒரு திணிக்கப்பட்ட விஷயமா அதுங்களுக்கு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங்கு, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இதெல்லாத்தையும் கூட அது ஒரு லைஃப் ஸ்டைல், அது அழகாக உள்ளே கொண்டு வந்துடலாம். அது Breaking all the traditional learning methods. Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550 10013 7550 10016. Chennai's best CBSE school challenge.